அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். தாவேகாவிற்கு ஆதரவு அளிக்க மறுத்த திருமாவளவன். காங்கிரஸ், பாமக, கம்யூனிஸ்ட் கட்சிகளோடு தாவேகா பேச்சுவார்த்தை. தாவேகா 17வது மக்களவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. 108 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. ஆட்சி அமைக்க அவர்களுக்கு 10 இடங்கள் தேவைப்படுகிறது. ஏற்கனவே விஜய் அவர்கள் 2 தொகுதியில் போட்டியிட்டு விட்டதால் ஒரு தொகுதியில் அவர் ராஜினாமா செய்ய வேண்டி உள்ளது. அப்படி பார்க்கும்பொழுது மேலும் ஒரு தொகுதி 11 தொகுதி அவர்களுக்கு தேவைப்படுகிறது. எனவே காங்கிரஸ் கட்சியிடம் 5 எம்எல்ஏக்கள் உள்ளார்கள். காங்கிரஸ் கட்சியிடம் 5 எம்எல்ஏக்கள், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளிடம் தலா 2 எம்எல்ஏக்கள் மற்றும் விசிகாவிடம் 2 எம்எல்ஏக்கள் என 11 எம்எல்ஏக்கள் இருந்தால் போதும் என ஆரம்பத்தில் பேச்சுவார்த்தையை தொடங்கப்பட்டிருந்தது. மேலும் 11 எம்எல்ஏக்கள் இருந்தால் தேவையில்லாத ஒரு சில நேரங்களில் சட்ட சிக்கல் ஏற்படும். சரியாக 11 எம்எல்ஏக்கள் இருந்தால் தாவேகாவில் ஒரு 107, மொத்தமாக 118 எம்எல்ஏக்கள் தான் வருவார்கள். அது மட்டும் இல்லாமல் சபாநாயகரை தேர்வு செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்த்தால் மேலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவு தேவை. எனவே பாமகவோடும் பேச்சுவார்த்தையை நடத்தலாம் என தாவேகா தரப்பு முயற்சிகளை மேற்கொண்டது. பாமகவோடு எக்காலத்திலும் கூட்டணியும் இல்லை, அவர்கள் இருக்கும் இடத்திலும் நாங்கள் இருக்க மாட்டோம் என விசிகாவின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் நேரடியாகவே அறிவித்து விட்டார். எனவே பாமகவோடு தாவேகா பேச்சுவார்த்தை நடத்துவதால் தாவேகாவிற்கு ஆதரவு அளிக்க மாட்டார் என்று சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் அவர் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த போது, விஜயை நாங்கள் எந்த இடத்திலும் எதிர்க்கவில்லை, எங்களது ஒரே எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு மட்டுமே. பாஜக தமிழகத்தில் எந்த வடிவத்திலும் காலூன்றிவிடக்கூடாது. அது அதிமுகவோடு சேர்ந்து கொண்டு தமிழகத்தில் காலூன்றிவிட்டால் தமிழகம் நாசமாகிவிடும். அதை தமிழக மக்கள் நன்கு புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற வகையில் வாக்களித்துள்ளார்கள். விஜய் அவர்கள் வெற்றி பெற்றதை நாங்கள் கொண்டாடவும் இல்லை, அதே சமயத்தில் எதிர்க்கவும் இல்லை. மேலும் நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறோம் என்று மட்டும் பதிலளித்து சென்றிருந்தார். அது மட்டும் இல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சியோடு தாவேகா கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்துவதனால் விசிகா ஆதரவு அளிப்பதற்கான வாய்ப்பு குறைவு என்று சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் விசிகா கடந்த தேர்தலில் 6 இடங்களில் போட்டியிட்டு 4 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது. இந்த தேர்தலில் 8 இடங்களில் போட்டியிட்டு 2 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். மேலும் விசிகாவினுடைய வாக்கு அதிக அளவு தாவேகாவிற்கு சென்றுள்ளதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. இப்படி பார்க்கும் பொழுது விசிகாவும் தாவேகாவின் மீது மிகுந்த கடும் கோபத்தில் இருந்து வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது. இதுவும் ஆதரவு அளிக்க மறுப்பதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்றாக சொல்லப்பட்டு வருகிறது. அதே சமயத்தில் இதனை திருமாவளவனோ அல்லது அக்கட்சியினரோ வெளிப்படையாக அறிவிக்கவில்லை. மேலும் விசிகா தான் முதலில் தமிழகத்தில் ஆட்சி அதிகாரத்தில் பங்களிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தது. தற்பொழுது விசிகாவிற்கு அது ஒரு நல்ல வாய்ப்பு. அதே சமயத்தில் விசிகா அதனை மறுத்து வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் காங்கிரஸ் கட்சி ஆதரவு அளிக்கும் என்றே சொல்லப்பட்டு வருகிறது. நேற்றே இதற்கான பேச்சுவார்த்தை தொடங்கிவிட்டார்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, அக்கட்சியின் மூத்த தலைவரான சோனியா காந்தி மற்றும் இளம் தலைவர் ராகுல் காந்தி, அக்கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஷ்ரோடிங்கர் மற்றும் பொதுச் செயலாளர் வேணுகோபாலோடு தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாகவும், தற்பொழுதைய சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்று ஆதரவு அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நாம் வெளியிலிருந்து ஆதரவு அளிப்போம் என்ற மனநிலையில் காங்கிரஸ் கட்சி இருந்து வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது. காங்கிரஸ் கட்சிக்கு 2029ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தல் தான் மிகப்பெரிய தேர்தலாக அது பார்க்கிறது. மேலும் தற்பொழுது தாவேகாவோடு கூட்டணி அமைக்கும் பட்சத்தில் எதிர்வரும் காலத்தில் திமுகவோடு கூட்டணி அமைக்க முடியாது. தற்பொழுது தாவேகாவிற்கு கிடைத்துள்ள இந்த வெற்றி என்பது நம்ப முடியாத வெற்றியாக இருந்து வருகிறது. எதிர்காலத்திலும் இது கிடைக்குமா என்ற ஒரு கேள்விக்குறி எழுந்து வருகிறது. இவற்றை கருத்தில் கொண்டுதான் காங்கிரஸ் கட்சி வெளியிலிருந்து ஆதரவு அளிக்கும் முடிவில் இருந்து வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது. இதுவரையிலும் காங்கிரஸ் கட்சி பேச்சுவார்த்தையை நடத்துகிறோம் என்று கூறுகிறார்களே தவிர மற்றபடி எந்தவிதமான அறிவிப்பையும் வெளியிடவில்லை. இதேபோன்று கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தாவேகாவிற்கு ஆதரவு தர தயக்கத்தில் இருந்து வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது. காரணம், விஜய் நம்பி ஆதரவு கொடுத்தால் அவர் எப்படி ஆட்சி செய்வார் என்றே தெரியாது. திமுக இடதுசாரி சிந்தனை கொண்டது. அவர்களே கடந்த காலங்களில் பெரிய அண்ணன் மனப்பான்மையில் நடந்து கொண்டார்கள். சென்னை தூய்மை பணியாளர்களுக்கு எதிராக அவர்கள் எடுத்த முடிவு மற்றும் பரந்தூர் விமான நிலையம், வேங்கை வயல், கள்ளக்குறிச்சி விஷசாராய சம்பவம் என தொடர்ந்து அடித்தட்டு மக்களுக்கு எதிராகவே அவர்களது அரசியல் இருந்தது. அப்பொழுது கம்யூனிஸ்ட் கட்சிகளால் எதையும் பேச முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. விஜய்க்கு ஆதரவு கொடுத்தால் அது எப்படி இருக்கும் என அவர்களும் யோசித்து வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் பாட்டாளி மக்கள் கட்சி தற்பொழுது மிகப்பெரிய டிமாண்ட்களை வைத்துள்ளார்கள். துணை முதலமைச்சர் பதவி, 2 அமைச்சர்கள் என கேட்டு வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது. இவை அனைத்தையும் கடந்துதான் தாவேகா ஆட்சி அமைக்க வேண்டிய நிலையில் உள்ளது. நன்றி.